வணக்கம் உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகளே, இது வியாழக்கிழமை நைட்டும் வெள்ளிக்கிழமை மார்னிங்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. லீவ் விட்டுருக்காங்க இல்லைங்களா, அதனால் முழிச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நைட்டு 11:30 மணிக்கு மேலே பசிக்குதுங்கவும் தோசை அவங்களாவே ஊற்றுனாங்க. ஆனால் என்ன, நம்மளே தூங்க விடலை. 2 தோசை மீந்துருச்சு, சாப்பிட்டாலே சாப்பிட்ணுன்னாங்க. யோசித்து பாருங்கள், எனக்கு சிரிப்பாக தான் வந்தது. 11:30 மணிக்கு தோசையா, இருந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும்ல. சாப்பிட்டாச்சு, அடுத்து என்ன, சாப்பிட்ட 2 தோசைக்கு வேலை செய்யணும்ல. எல்லா பாத்திரத்தையும் போட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தூக்கம் வரல, பசிக்குதுன்னு சொன்னவங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வைங்கன்னு சொன்ன உடனே எனக்கெல்லாம் தூக்கம் வருதுப்பா, உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு தூக்கம் வந்துருச்சுங்க. பாத்திரங்கள் சொன்னனால உடனே போய் அப்பா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட போய் படுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் நம்ம வேலை சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுட்டு தூங்க முடியாது இல்லைங்களா. 2 தோசை சுட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு வேலை செய்யணும்ல. நம்மெல்லாம் சும்மாவே வேலை செய்கிறவங்க. அதனால் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாங்க. அடுத்து தம்பியை பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்கிறாரு. ஏன்னா சம்மருங்கிறனால வீட்டுக்குள்ளேலாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, வெக்க. அதனால் இவன் காம்பவுண்டுக்குள்ளே வந்து கொசு வலையை கட்டி தூங்கிடுவான், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஆனாலும் நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. சரி, எழுந்தோம், மாவுக்கெலாம் ஊற வச்சிடும்னு சொல்லிட்டு கம்பு தோசை, சோள பணியாரம், நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு மாவு, அந்த மாதிரி ஆப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஊற வச்சிட்டாங்க. அடுத்து மார்னிங் பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து ஃப்ரைடே இல்லைங்களா, அதனால் ரொம்பவே சிறப்பாக எப்போவுமே பிரம்ம முகூர்த்த வழிபாடு நம்ம செஞ்சுருவோம். லேட்டாக தூங்குகிறோம், வெள்ளனா தூங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணியே செஞ்சுருவோம். என் தாயார், என் குலதெய்வம் மகாலட்சுமிக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம வீடியோ பார்க்குற ஒருத்தவங்க வந்து, பாப்பா நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க, அதில் விநாயகருக்கு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரியவங்க நமக்கு சொன்னாங்க. அதனால் விநாயகருக்கும் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கும் பண்ணிவிட்டு சிறப்பாக கல்கண்டு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு சிறப்பு தரிசனங்க. என்னடா வேப்பிலை வச்சுருக்கேன்னு பார்ப்பீங்க. வெயிலுங்கிறனால பூ மார்க்கெட் போக முடியலைங்க. அதனால் வேப்பிலை தானே, வேப்பிலையே வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்போயாவது இந்த மாதிரி வச்சு கும்பிட்றது ரொம்பவே நல்லது. வேப்பிலை வந்து 1000 பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது. அதனால் வேப்பிலை எப்போயாவது ஒரு வாரம் இந்த மாதிரி பூ கிடைக்காத வாரம் வச்சு கும்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் சாம்பிராணியில் பார்த்திங்கன்னா வெண்கடுகு போட்டு நம்ம அந்த புகை ஃபுல்லாக, அந்த வெண்கடுகு புகை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக போகிறப்ப நம்மளை வந்து யார் என்ன திட்டுனாலும் கண்டிப்பாக நம்ம ஒன்றும் அரச பரம்பரை இல்லைங்க, நமக்கு எதிரிகள்லாம் இருக்கிறதுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வீட்டுக்கு வராது. அப்புறமா பச்சை கற்பூரத்தில் ஒரு சிறப்பான சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு எங்கள் சார் 8:30க்கெலாம் கிளம்பிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலையை பார்த்துக்கிட்டே நான் அந்த மாவெல்லாம் அரைச்சிடணுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பு தோசைக்கு. இது நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ண மாட்டேன். இது ஆப்பத்துக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோள பணியாரம். குழந்தைங்க கேட்டதுங்க. நம்ம பொதுவாகவே ஸ்நாக்ஸ்லாம் வெளியிலேருந்து நிறையா வாங்கி தர மாட்டோம். இந்த மாதிரி தான் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பசிச்சா வீட்டில் இருக்கிறத செஞ்சு தான் சாப்பிடுவாங்க. அப்படி நம்ம பழக்கிட்டோம். வெளியில் எதுவும் வாங்கி தர மாட்டோம். சாப்பாடு, மாங்காய் பச்சடி, சாம்பார், அவ்வளோதாங்க இன்றைக்கி முடிஞ்சிச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்திருந்தார். பாப்பா ஃப்ரைடே நான் ஓதசாமி கோயிலுக்கு போகிறேன், வர்றீங்களா அப்படின்னாரு. சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பூ மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோங்க. ஓதசாமி கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் இருக்குதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் திண்டுக்கல்லில் பிறந்து வளர்ந்தவங்க தான். ஆனால் அந்த கோயிலுக்கு இப்போ தான் முதல் முறையாக போகிறோம். கேள்விப்பட்டிருக்கோம் ஓதசாமி கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு. இன்றைக்கி ஒரு வழியாக எங்கள் அண்ணன் மூலியமாக ஒரு சிறப்பு தரிசனம் போய் ஓதசாமிக்கு 2 நெய் தீபம் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாங்க. பொதுவாகவே சித்தர்கள் ஜீவ சமாதியில் நம்ம வழிபடுறது 1000 மடங்கு பலன் தரும். அதனால் முடிஞ்சளவு எப்போயெல்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்கள். உறவுகளே, நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்து வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ரொம்பவே சந்தோஷம். அதனால் இன்னும் வரப்போகிற வீடியோகளையும் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னோடய வீடியோவுக்கு வெறும் ஆதரவு தாங்க. ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்வோம். வணக்கம்.